2 பேருமே முழு உண்மையையும் மக்கள்கிட்ட சொல்லலன்னு தான் பார்க்குறேன். முழு உண்மையும் இன்னும் சொல்லல. 2 சைடுமே முழுசா எது உண்மைன்னு சொல்லல. உண்மை தெரிய வரப்ப 2 பேருக்குமே அடி விழுக வாய்ப்புகள் இருக்கு. யார் உண்மையை கம்மியா சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுது? ப்ரொமோஷன் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா சொல்லியிருந்திருக்காங்க. அங்கதான் சுதர்சன் அவர்கள் சொல்றாங்க ப்ரோ, இவங்க வந்து பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் மட்டும் தான் பண்றாங்க, பெய்ட் வீடியோஸ் மட்டும் தான் பண்றாங்க. அது கரெக்ட்னு சொல்றீங்களா, தப்புன்னு சொல்றீங்களா? தப்பே கிடையாதுங்க. ஆனா அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குல்ல. இதை விட்டு கொடுத்தல் இல்லை. நாங்க தான் உன்னை வந்து சேலரி கொடுத்து வச்சிருக்கோம், இங்க நீ ஒரு எம்ப்ளாயி மாதிரி தான் இருக்க அப்படிங்கிற விஷயத்த அப்பப்ப நோட் பண்ணிட்டே வரணுங்கிற, அங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டே வரணும். அப்பதான் ஓகே, நம்ம வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க மைண்ட்ல இருக்கும். அதை தவறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இது 2 பேருமே ஒரு ப்ரொமோஷனுக்காக பண்றாங்க. ஒரு புது சேனல் ஓபன் பண்ணி அதை வந்து சப்ஸ்கிரைபர் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம், இப்போ ஈஸியா அடிச்சிருச்சு இல்லையா? ஆமா. ஸோ அதனால பண்ணிருப்பாங்களோ? வளர்த்துக்க என்ன வேணா பண்ணலாம்னா என்ன வேணா பண்ணலாமா? Taste the Daily. வணக்கம் ப்ரோ. வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் சண்டை போட்டுலாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஒரே குடும்பமே 2ஆ பிரிஞ்சு சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்தீங்களா? பார்த்தேங்க. அதானே வைரலா போயிட்டு இருக்கு, படம் மாதிரி ஓடிட்டு இருக்காங்களே, அது வியூஸ் மில்லியன்ல போயிட்டு இருக்கு. ஸோ மக்கள் எல்லாரும் அவ்வளோ பேர் அதை பார்க்குறாங்க. நானும் பார்த்தேன். டெக் பாஸ், டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்றது அந்த பிரச்சனை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நான் எப்படி பார்க்குறேன்னா, 2 பேருமே முழு உண்மையையும் மக்கள்கிட்ட சொல்லலன்னு தான் பார்க்குறேன். முழு உண்மையும் இன்னும் சொல்லலை. 2 சைடுமே முழுசா எது உண்மைன்னு சொல்ல வேண்டிய கட்டாயமே கிடையாது. ஆனா இப்படி நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க அதை சொல்லித்தாகணும்னு மக்கள் ஒரு லெவலுக்கு மேலே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. வியூஸ் போயிட்டு இருக்குன்னா அது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்க மாதிரி தெரியலாம், சப்போர்ட் கிடைக்கிற மாதிரி தெரியலாம். ஆனா கடைசியில உண்மை என்னன்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அது நீங்க தப்பா சொல்லி கட் பண்ணா கூட உண்மை தெரிய வரப்ப 2 பேருக்குமே அடி விழுக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால யார் உண்மையை கம்மியா சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுது? எனக்கு மீன்ஸ் இந்த அவங்க கார்பரேட்னு சொல்றாங்கல்ல, அவங்க பக்கம் தான் உண்மைகள் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு தெரியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறாரு, அதுக்கு பயங்கர எதிர்மறைகள் வந்து இங்கே வருது, கேட்குறாங்க, எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. மீன்ஸ் டெக் பாஸ் டீம் வந்து கேள்வி கேட்குறாங்க. ஒரு லெவலுக்கு மேலே அவங்களால பதில் சொல்லாமல் இருக்க முடியல. டெக் பாஸா டெக் சூப்பர் ஸ்டார் வந்து அடடா கிரியேட்டர்ஸா கேட்குறாங்க. அடடா டெக் பாஸ் இப்போ அவங்க கிட்ட தானே இருக்கு. ஆமா, சூப்பர் ஸ்டார் தான், தனியாக வந்துட்டார்ல, இனி ஒரு சூப்பர் ஸ்டார் தான். இப்போ நீங்க சொல்றீங்களா ப்ரோ கார்பரேட் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இவருமே அது கார்பரேட்னா என்ன ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு விளக்கம்? கார்பரேட் அப்படின்னா வந்து ஒரு ஸ்ட்ரக்சருங்க, ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த ஸ்ட்ரக்சருக்குன்னு ஒரு நியாய தர்மங்கள் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் போறீங்கன்னா, நாம் சொத்துட்டு போறீங்கன்னா நீங்கள் அதுக்கு கீழே தான் இயங்கி ஆகணும். அதை தாண்டி நீங்கள் புரட்சி போராட்டம் பண்ணுறீங்க, இல்லை டீலிங் ஒத்துவலைன்னா உங்களை அவங்க நாம்ஸ் படி வெளில அனுப்புனாங்கன்னா நீங்கள் வெளில வந்துடணும். அவ்வளோதான், அதுதான் கார்பரேட். இப்போ அடடா கிரியேட்டர்ஸ் எப்போ கார்பரேட்டா மாறினா? அது எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் பார்த்து, அவர் இப்போ இந்த பிரச்சனை அப்போ தான் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க வீடியோ. ஸோ அப்போ அவர் சொன்னதின்படி கார்பரேட்னு சில நாம்ஸ் இருக்குன்னு சொன்னல, அந்த நாம்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் மீறப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா இப்போ ப்ரொமோஷன் பண்ணுவாங்க, நிறைய நல்ல கண்டென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இடையில ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் ஒரு ப்ராடக்ட் வந்து இது பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கலாங்கிறது மக்கள் ஆனால் கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு ப்ராடக்ட் எப்படி ஃபுல்லாகவே பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அது தொடர்ந்து இருக்கு, நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக சொல்லியிருந்திருக்காங்க. அதனால தான் அவர் கூட சொல்லியிருந்தாரு, இவ்வளோ சப்ஸ்கிரைபர் உள்ள சேனலுக்கு இவ்வளோ வியூஸ் ரேஷியோ பொருந்த கூட இல்லை அப்படின்னு. ஸோ அங்கே தான் ப்ராஃபிட் அதிகமாக எதிர்பார்த்தனால என்னமோ அந்த பாயிண்ட் தான் ப்ராப்பர் கார்பரேட்டாக இவங்களுக்கு மீன்ஸ் சுதர்சனுக்கு பொருந்தாத கார்பரேட்டாக மாறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சுதர்சன் அவர்கள் சொல்றாங்க ப்ரோ, இவங்க வந்து பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் மட்டும் தான் பண்றாங்க, பெய்ட் வீடியோஸ் மட்டும் தான் பண்றாங்க. அது கரெக்ட்னு சொல்றீங்களா, தப்புன்னு சொல்றீங்களா? தப்பே கிடையாதுங்க. ஆனா அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குல்ல. முழுக்க வர்ற எல்லாத்தையுமே இது சரி இதை வாங்கன்னா அது பார்க்குற மக்களுக்கே தெரிஞ்சு போயிடும். இது பெய்டு வீடியோன்னு பச்சையா தெரிஞ்சிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் சேனல்ல பண்ண மோடே வேற, குறைகள் நிறைய இருக்கும். ஆனா இதுல இந்த இவ்வளவு குறைகள் இருந்தாலும் இதுல இது பெஸ்ட் அப்படிங்கிற மோடு ஒன்று இருக்கும். ஆனா இங்க எல்லாமே பெஸ்டா இருக்கு, சொல்ற எல்லாமே வந்து நிறைகள் தானே அதிகமா இருக்கு. ஸோ ஆனா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க சொல்ற மாதிரி சுதர்சன் அவர்கள்ட்ட தான் அந்த கண்ட்ரோல் இருக்கு, அந்த டீமோட கண்ட்ரோல் எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கு. ஆனா அவர் இதை கரெக்ட் பண்ணிருக்கலாமே. அப்படி வரீங்களா? இல்ல, என்னன்னா அதுக்கு இனிஷியேட் பண்றப்ப தான் அவங்க அதுக்கு விடலங்கிறேன். இப்போ அடுத்தடுத்து ப்ராடக்ட்ஸை இடையில ஒரு ஜென்யூன் ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணலாம்னா அதை பண்ணா கூட அதுல குறைகள் சொன்னா கூட, அதை நம்ம பிராண்ட் சொல்ல வரும் ஏதோ சொன்னாரு, இதுல குறை சொன்னா நமக்கு இனி அந்த பிராண்ட்ல இருந்து ப்ரொமோஷன் வராது. ஸோ அதனால பண்ணாதீங்கன்னு குறைகள் சொல்றது கூட எல்லாருமே அப்படிதானே ப்ரோ பண்ணுவோம். இப்போ நமக்கே ஒரு ப்ரொமோஷன் வருதுன்னா அதை நம்ம பத்தி நம்ம குறைய சொல்ல மாட்டோம் இல்லையா? அதான் என்ன மேட்டர்னா, இங்க வந்து அடடா கிரியேட்டர்ஸ் இருக்காங்களா, அவங்களா இல்ல சுதர்சன்ங்கிற ஃபேஸா அப்படிங்கிறதா. டெக் பாஸ்ங்கிறது இருக்குன்னு வச்சுங்களேன். சுதர்சன் அப்படிங்கிறவர் வந்து பேசுறாரு, அது மூலமா டெக் பாஸ் ஃபேம் ஆகுது. ஸோ டெக் பாஸ் சுதர்சன் வராரு. ஸோ அவர் முகம் இருக்கு, அவர் தான் தெரிகிறாரு. அடடாங்கிறதெல்லாம் இருக்கு, பேக்கப்ல தான் இருக்கு. ஸோ ஒரு பாயிண்ட்ல அடடாவுக்கும் தேவைகள் இருக்கு, கார்பரேட் வளர்ந்து வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு பாயிண்ட்ல முட்டிக்குது.
இதோட வளர்ச்சியும் அதோட வளர்ச்சியும் ஈக்குவலா இருக்கு. ஸோ இதுல யார் வளர்ந்து போறதுங்கிற விட்டு கொடுத்தல் ஒன்று இருக்குல்ல. ஸோ சுதர்சன் வந்து இதுக்காக விட்டு கொடுத்தாரா, இல்ல இவங்க இந்த கார்பரேட் வந்து சுதர்சனுக்காக விட்டு கொடுத்து இவன் நம்ம இருக்கணுக்காக விட்டு கொடுத்துச்சா அப்படிங்கிற கிளாஸ்ல விட்டு கொடுத்தல் இல்ல, முட்டிக்கிட்டாங்க. அதுதான் பிரச்சனை. ஆனா இப்போ இவர் விட்டு கொடுக்கறதுக்கு ஒரு ரேட் வச்சிருக்காரு இல்லையா, 50% கொடுத்தா நான் விட்டு கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சுதர்சன் அவர்கள் சொல்லியிருக்காரு. சரி, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றேன், 2 பேரும் ஈக்குவலா வந்துட்டாலும் எதிர்பார்ப்பு அதிகமாயிருங்க. ஏன்னா இது வளர்றதுக்கு நான் தான் காரணங்கிற விஷயம் ஒன்று இருக்குல்ல. அப்ப அது ஒரு ஃபேஸ் ரெஜிஸ்டர் பண்றதுக்கான காரணமே அடடா கிரியேட்டர்ஸ் தானே. பர்ஃபெக்ட். நான் தான் இப்போ முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன், அதையும் சொல்லியிருந்தேன். இப்போ வேலை செய்யறோம்னா அன்பு பரிமாற்றம் இருக்கலாம், நட்பு இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா சொல்லல கார்பரேட்டுங்கிறப்ப நாங்க இருக்கோம், நாங்க தான் உன்னை வந்து சேலரி கொடுத்து வச்சிருக்கோம், இங்க நீ ஒரு எம்ப்ளாயி மாதிரி தான் இருக்க அப்படிங்கிற விஷயத்த அப்பப்ப நோட் பண்ணிட்டே வரணுங்கிற, அங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டே வரணும். அப்பதான் ஓகே நம்ம வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க மைண்ட்ல இருக்கும். அதை தவறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்லியாவோ இல்ல ஓகே 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 அவரால் தான் ஒன்னாலதாங்கிற மோட்ல அவருக்கு ஸ்பேஸ் கொடுத்தனால என்னமோ அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அடடா கிரியேட்டர்ஸ் வந்து இவ்வளவு விஷயங்கள் ப்ரொமோஷன் வீடியோஸ் பண்றாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ நீங்களும் ஒரு 30% ஷேர் வாங்குறீங்க ஒரு ஒர்க்கிங் பார்ட்னரா. ஸோ அவங்களும் சம்பாதிக்கணும்ன்றதானே யோசிப்பாங்க. ஆமா, அப்பயே நீங்க ஸ்டாப் பண்ணீங்க, 30% நான் 20% கொடுங்க, நான் வந்து ப்ரொமோஷன் வீடியோஸ் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லிருக்கலாமே. அதுக்கான ஆப்ஷனே கொடுக்கலன்னு தான் அவர் சொல்றாரு. முழுக்க முழுக்க என்ன சொல்றது, மணி ஏர்னிங் கார்பரேட்டா மாறிடுச்சு, சமரசமே இல்லாம ஆயிட்டாங்க. எதை பத்தியுமே பேசக்கூடாது. அவங்க வந்து பெய்ட் ப்ரொமோஷன் கொடுக்குற ப்ராடக்ட் நான் பேசுறேன், எனக்கு விருப்பம் இல்லாட்டி நான் பேசுறேன். அதே சமயம் இடையில ஒரு ப்ராடக்ட் பத்தி குறை சொன்னா அதுக்கான ஆர்ஜின் கூட மீன்ஸ் அப்புறம் என்னதான் பேசுறது, நான் யாரு சோசனுங்கிறவன் அப்போ வந்து காணா போயிட்டான்ல அப்படிங்கிறாரு. ஏன்னா சோசன் எப்படி ஃபேம் ஆனாருன்னா ப்ராடக்டோட இதான் கிளீனா சொல்லிடுவாப்ல, இது தேராது, இது நீங்க வாங்கலாம் வாங்கக்கூடாது, வாங்கினா இந்த மாதிரிலாம் வரும்னு சொல்லி அதுவுமே ஒரு ப்ரொமோஷன் ஆயிடுச்சு ப்ரோ. நெகட்டிவ் ப்ரொமோஷனும் இப்போ ஆகிடுச்சு இல்லையா. இப்போ நிறைய எப்படி சொல்ற, ஒரு படத்தை வந்து நெகட்டிவ் விமர்சனம் பண்ணுங்க, அப்பதான் இன்னும் ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. அப்போ ஒரு ப்ராடக்ட்டையும் நெகட்டிவா பண்ணுங்க அப்படின்றதெல்லாம் வந்துருச்சு இல்லையா. இல்ல தாராளமா வந்துருச்சு. என்ன விஷயம்னா அவரு எனக்கு தெரியல எந்த பாயிண்ட் வரைக்கும் அவர் வந்து உண்மையா இருந்தாரு, எப்ப வந்து இவங்ககிட்ட என்ன சொல்றது பெய்ட் ப்ரொமோஷன் வாங்கிட்டு குறையா இருக்க விஷயங்கள் கரெக்டாக சொன்னாரு. எந்த பாயிண்ட்ல ஒரு சர்டன் பாயிண்ட்க்கு அப்புறம் அவர் உறுதிச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதுல ப்ராஃபிட் நீங்க சொன்ன மாதிரி குடுக்கல் வாங்கல குறைகள் வந்ததுக்கு அப்புறம் தான் அது முட்டுச்சானது நமக்கு தெரியாது. அதே சமயம் நான் சொல்றது ஒரிஜினாலிட்டி இல்லாம ஒருத்தன் வளர முடியாதுங்க. எங்கேயோ ஒரு பாயிண்ட்ல ஒரு கிரியேட்டர், நான் சொல்றேன் யூடியூப் லெவலே சொல்றேன், ஒரு கிரியேட்டர் ஒரிஜினாலிட்டி இல்லாம மக்களோட கனெக்ட் ஆகாம முன்னேற முடியாது. ஸோ அதுல எங்கேயோ ஒரு ப்ராடக்ட்டை அவர் வந்து ப்ராப்பரா குறைகள் சொல்லியிருக்காரு, அதை மக்கள் வாங்கியிருக்காங்க, அதை ஃபீல் பண்ணிருக்காங்க, இல்ல அதை பார்த்துட்டு வாங்காம இருந்திருக்காங்க. ஸோ அது மூலமா தான் அவர் மக்கள் கூட கனெக்ட் ஆயிருக்காரு. அது பண்ண முடியலங்கிறப்ப தான் இந்த கிளாஷ் வருது. இப்போ பாத்தீங்கன்னா சுதர்சன் அவர்கள் சொல்றாங்க, இவங்க வந்து அடடா கிரியேட்டர் 70% ப்ரொமோஷன் கண்டென்ட் பண்றாங்க, 30% வந்து உண்மையான கண்டென்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னு சொல்றாங்க. அது நீங்க எப்படி பாருங்க? அதான் சொல்றேன், அது அந்த ரேஷியோ மாறி போச்சுங்கிறேன். ஆனா ஆக்சுவலி என்னன்னா ஒரு கார்பரேட் வளரணும்னா அது சமரசங்கள் பார்க்காது, அது வளர்றதுக்கு என்ன வேலைகள் வேணா பண்ணும். ஸோ அப்படி இருக்கப்ப நல்ல ஒரு பூம் கிடைக்குது, நம்ம ஒரு ஐடியாவில் வரோம், மீன்ஸ் குறைகள் சொல்லி பேலன்ஸ் பண்ணி அது மூலமா எடுத்து வளர்ந்து வரலான்னு பார்க்குறோம். அந்த கார்பரேட் பிளான்ல இருக்குங்கிறப்ப நிறைகள் சொன்னாலே அதை விட அதிக ப்ராஃபிட் வருது. ஆஃப் ஸ்கிரீன் ப்ராஃபிட் ஒன்று இருக்குல்ல, ஸோ அதோட ப்ராஃபிட் அதிகமாக இருக்கு. யூடியூப் சேனல்லேருந்து வர வியூஸை விட ப்ராஃபிட்டை விட இதில் அதிகமாக இருக்குன்னா அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த மோடு போயிட்டாங்க நினைக்கிறேன். அதான் 70-30 மாறி இருக்கு. அவங்க சேலரி கொடுக்கணும் இல்லையா பிரதர், அதனால அவங்க யோசிக்கலாம். இப்போ நீங்கள் உள்ள ஒர்க் பண்ணுறீங்க, அப்போ நீங்களே அதுக்கான விஷயத்த ஒர்க் பண்ணியிருக்கணும். புரியுது. அதாவது நீங்கள் என்னன்னாங்க, நான் சிம்பிளாக சொல்லிட்டேன், இதுக்கான ஆன்சர் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். 2 பேருமே முழு உண்மையை சொல்லலை இப்போ வரைக்கும். அது சொன்னால் தான் நமக்கு தெரியும் என்ன சிக்கல் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ வெளியில் போயிட்டு நானும் ஒரு சேனல் தான் வெளில வந்தேன் பல வருஷங்கள், ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். நான் அதை பற்றி பேசக்கூட இல்லை, எனக்கு அதில் விருப்பமும் கிடையாது. அதில் குறைநேர்கள் இருக்கலாம், ஆனால் இந்தளவுக்கு பெரிய கிளாஸ்லாம் ஆகிட்டுலாம் வரல. ஒரு சின்ன ஒரு மணி மேனேஜ்மெண்ட் சிக்கல் தான், அதுதான் நான் வெளில வந்தேன். ஆனால் இங்கே இவர் பேசுகிறாருன்னா அதுவே நாம் செல்லும் தான் நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ எனக்கே ஒரு விஷயம் தோணுது, நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் 2 பேருமே உண்மை இல்லைன்னும் போது ஒருவேளை இது 2 பேருமே ஒரு ப்ரொமோஷனுக்காக பண்றாங்க. ஒரு புது சேனல் ஓப்பன் பண்ணி அதை வந்து சப்ஸ்கிரைபர் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம், இப்போ ஈஸியாக அடிச்சிருச்சு இல்லையா. ஆமாம், ஸோ அதனால பண்ணியிருப்பாங்களோ. இல்லை அதுக்கு இப்படி தரம் தாழ்ந்து பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி மனிதர்கள் இல்லைன்னு நான் நம்புறேன். ஏன்னா வளர்த்துக்க என்ன வேணா பண்ணலாம்னா என்ன வேணா பண்ணலாமா, எவ்வளவோ காசு சம்பாதிக்க தொழில் இருக்குல்ல. ஸோ என்ன வேணா பண்ணி முன்னேறிட்டோம்னா அது கணக்கில் கிடையாதுல்ல. ஒரு நாம்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அடிப்படை நியாய தர்மங்கள் ஒன்று இருக்குல்ல, அதை வச்சு தான் அவங்க பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அது போக தனிப்பட்ட முறையில் அவங்க ரொம்ப அசிங்கப்படுத்திக்கிறாங்களே மாறி மாறி. இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் ஒரு ஆடியன்ஸாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டது வந்து பார்த்தீங்கன்னா சுதர்சன் அவர்கள் தான். ஆமாம் ஆமாம். ஸோ ஆர்ஐபின்னு ஒரு பிராண்டை பற்றி போட்டால் அவனுடைய பிராண்டை பற்றி போடும்போது அந்த பிராண்ட் ஓனர்ஸ் வந்து கண்டிப்பாக இன்னொரு வீடியோஸ் போட்டு தான். ஆமாம். ஸோ அந்த இடத்துல வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ இது எந்த வகையில் நம்ம தப்புன்னு சொல்லலாம். அதான் சொன்னேன் ஃபர்ஸ்ட், இப்போ பேச முடிக்கிறப்ப தான் சொன்னேன், அது போட்டது நாம்ஸ் இல்லை. ஒரு இடத்துல வெளில வரோம் அப்படின்னா முறைப்படி வெளில வந்திருந்தாங்கன்னா வந்தாச்சு இல்லை. ஸோ அப்போ அது பேசாமல் கடந்து போகிறது நல்லது. ஆனால் என்னன்னா அவங்க சேலரி விஷயம்லாம் சொல்கிறாங்கல்ல, அவருக்கு இவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு சில லட்சங்கள்லாம் சொல்கிறாங்களா, ஒரு 6 மாதம் சேலரி. ஆனால் அதுக்கான கேள்வி வந்து இவர் எழுப்பியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 60 lakhs சம்திங் ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் கேட்டார். அதனால் இப்படி விஷயம் நான் செட்டில் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதுதான் ஸ்க்ரீன்ஷாட்லாம் காமிக்கிறாங்க. ஸோ அந்த அமௌண்ட் ரொட்டேஷன் பார்க்குறப்ப இப்போ டெக் பாஸ் மீன்ஸ் சோசன் ப்ரோக்கு
ஒரு மாசம் எம்டியா இல்ல கம்மியான ஃபாலோவர்ஸ் வச்சு ரெவன்யூ ஜென்ரேட் பண்றதுக்கான மைண்ட் செட்லாம் கிடையாது. ஏன்னா மணி ரொட்டேஷன் அவங்களுக்கு அவ்வளவு இருக்குங்கிறப்ப பூம் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ நான் ஒரு புது சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி லென்த்தியாக ஒரு பூம் கொடுத்தாதான், ஒரு ஹெவியான ஒரு அட்டாக் கொடுத்தாதான் மக்களுக்குலாம் தெரியும், அவங்க ஃபாலோவர்ஸ்லாம் தெரியும் இங்கே வந்துட்டார் அப்படின்னு. ஸோ அது அதுக்கான விஷயம் தான். அது அதான் உங்களோட ப்ரொமோஷனுக்காக நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஒரு இடத்த வந்தால் தான் உங்களோட அப்பா அம்மாவையே நீங்கள் அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். அதுதானே அப்பா அம்மா அந்த எமோஷனல் நான் போக மாட்டேன், அவ்வளோ நெருக்கமாக அப்படி தானே ப்ரோ. இப்போ நமக்கு யாருன்னே இந்த உலகத்துக்கு தெரியாத போது காமிக்கிறாங்கன்னா அப்போ அந்த இடத்துல நம்ம இது பண்ணணும். அதான் விஷயம். அது ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம அந்த இது போடாமல் இருந்திருக்கலாம். ஆக்சுவலாக நான் அதை பண்ண மாட்டேங்க, நான் அதை பண்ண மாட்டேன், பண்ணல, நான் பண்ண மாட்டேன், எனக்கு அது தேவையில்லை, அது அந்த டைப் நம்ம கிடையாது. ஆனால் எஸ், நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சு அது மக்களுக்கு தெரிய வந்து லேக்ஸ் அடிக்கிறதுக்கு 6 மாதம் ஆச்சு. புது சேனல் ஆரம்பிச்சு சொல்கிறேன். கண்டிப்பாக எனக்கு அந்த பக்கம் இருந்துச்சு, எனக்கு அது போதும் தோணுச்சு, ஓகே பார்த்துக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இல்லைல்ல, ஒரு நீட் இருக்குது. ஸோ அதனால தான் அடிக்கிறாங்க. நாம் சொல்லி பார்த்தா இது கொஞ்சம் தவறு தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடடா கிரியேட்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க சுதர்சன் அவர்களுக்கு வந்து 13 லட்சம் 15 லட்சம் 16 லட்சம்லாம் டிரான்சாக்ஷன் போடுறத காமிக்கிறாங்க. அது எப்படி பிரதர், ஒரு மாதத்துக்கு இவ்வளோ ரெவன்யூ வந்து வருமா? இல்லை இவருக்கே இவ்வளோ ரெவன்யூ கொடுத்தா அப்போ அடடா கிரியேட்டர்ஸ் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாங்க? அதுதான் விஷயம். ஏன்னா அவங்க தான் சொல்கிறாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வரும் டெக்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராப்பராக பண்ணால் கேஜெட்ஸ் தானேங்க எல்லாமே. இப்போ இப்போ நம்ம சின்ன சின்ன ப்ராடக்ட்லாம் ப்ரொமோஷன் பண்ணுறோம், 100, 150, 500, மிஞ்சி போனால் 5000. ஆனால் இங்கே கேஜெட்ஸ் ஒரு சிஸ்டம் இல்லை ஒரு ப்ராடக்ட் ஒரு லேப்டாப் இந்த பர்டிகுலர் பிராண்டுங்கிறப்ப அது ஒன்றே 40, 50, 80, 90 போதும் இல்லை, ஒன்று சேலானாலே. ஸோ அப்போ மல்டிபிளாக பார்க்குற ஃபாலோவர்ஸ் வாங்குறாங்க, அதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கான இன்கம் ரொட்டேஷன் அதிபயங்கரமாக தான் இருக்கும். ஏன்னா எனக்குமே அது ஆச்சரியமாக தான் இருக்குது. ஒரு பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னா அப்போ டெக்குள்ள மிகப்பெரிய வேல்யூவான விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் எவ்வளோ ப்ரோ சம்பாதிப்பீங்க? நான் ரொம்ப கம்மி தாங்க, ரொம்ப கம்மி தான். ஆனால் தேவையான அளவுக்கு இருக்குது. அதிகமாக உங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆன ஒரு விஷயம் லேக்ஸில் ஆயிருக்கு. சம்பவங்கள் பண்ணோம்ல, அதில் நல்லா வந்துச்சு. ஆக்சுவலி கார்பரேட் கிளைமில் நிறைய போச்சு, இல்லாட்டி இன்னும் பயங்கரமாக வந்திருக்கும். அதான் லோவஸ்ட்டுங்கிறது எக்ஸ்ட்ரீம் லோவஸ்ட்லாம் வந்திருக்கு. நான் ஒர்க் பண்ணாமல் ஒரு 3 மாதம் இருந்தேன், அப்போ 300லாம் அதை வந்துச்சு. அது மாதிரி வரும். அதான் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 lakhs 16 lakhs இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கான விஷயம் அது எப்படி? அதான் அங்கே பர்சன்டேஜ் அவங்க எதுவும் சொல்லல. அவர் கேட்டார் இந்த மாதங்கள் இந்த அவங்க அவர் உழைப்புக்கான பர்சன்டேஜ் நான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இப்போ என்னன்னா போக அந்த இன்கம் டேக்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, என்ன லேக்ஸில் எவ்வளோ விஷயங்கள் போது வருதுன்னு. யூடியூப்க்கு ஒரு டேக்ஸ் இருக்குது, ப்ளஸ் இங்கே பேமெண்ட் ரொட்டேஷன் ஆகுதுன்னா அதில் இவங்களுக்கான பார்ட்னர்ஷிப் என்ன, அதில் இவ்வளவு தேவைகள் இருக்குது அப்படின்னா அந்த இன்கம் டேக்ஸ் அந்த நபர்கள் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. நான் சொன்னது என்னன்னா இதோட கொஞ்சம் அவங்க ஸ்டாப் பண்ணிக்கிறது அவங்க எதிர்காலத்துக்கு நல்லது. மாறி நான் அவங்களோட குறைகள் சொல்லி நான் நல்லா காமிச்சிக்கிறேங்கிற மோடு இப்போதைக்கு இருக்கும். ஆனால் தள்ளி இன்னொரு பல வருஷங்கள் கழிச்சு பார்த்தா எதுக்கு இந்த மோசமான வேலை நம்ம செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க பார்ப்பாங்க. அதான் இவங்க வந்து சுதர்சன் லீலைகன் போடுறதும், அவங்க வந்து மெய்யழகன் பொய்யழகன் போடுறதும், இன்னைக்கு வந்து அதை அத்தியாயம் சொல்லி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுவுமே எல்லாமே வந்து 1 million 2 million இந்த மாதிரி வியூஸ் போகுது. எனக்கு இன்னமும் இவங்க 2 பேருமே கேம் பிளே பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி விஷயம் தோணுது. இல்லை அதான் நான் சொல்லிட்டேன், இவ்வளவு மோசமாக பண்ண மாட்டாங்க நான் நம்புகிறேன். ஏன்னா டெக்னா ஒரு மேம்பட்ட விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறவங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க. அவங்க இவ்வளோ கீழ்த்தரமாக மைண்ட் செட் பண்ணி பிளான் பண்ணி பண்ணுவாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த மாதிரி கீழ்த்தரமாக பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் அது அடிப்படையில் மக்களை ஏமாத்துறது தானே. ஏன்னா அவங்க நேரத்தை அவங்க டேட்டாவை வீணாக்கிறது, அவங்க மைண்ட் செட்டை கன்ஃபியூஸ் பண்ணுறது தானே. ஏன்னா இப்போ இவங்களை நம்பிக்கிட்டு இருப்போம் நம்ம, டக்குன்னு பார்த்தா இந்த ஒரு வீடியோ பார்த்தா தான் புரியும் இவங்க உண்மைன்னு, இல்லைன்னு சொல்லி இன்னொரு வீடியோ இவங்க சொல்லுவாங்க. நம்ம நேரமும் மைண்ட் செட்டும் மாறிட்டே இருக்க பிரச்சனை இல்லை. ஸோ இது ஒரு ஏமாற்றி இது மக்களை ஏமாத்தினா மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன தோணுதுன்னா, இப்போ சுதர்சன் அந்த ஒரு டீமும் வந்து வெளியே வந்துட்டாங்க, ஓகேங்களா, ஒரு நல்ல டீமை வந்து வெளியே வந்துருச்சு. இப்போ வந்து நல்ல ஒரு டீம் இருக்குது. அடுத்து ஒரு யூடியூப் சேனல் டெக் சூப்பர் ஸ்டார்லாம் பயங்கரமாகவே போயிட்டு இருக்கோம். ஸோ சில பேருக்கு வந்துட்டு சில சேனல்ஸ்லாம் வந்து ஆரம்பிச்சு கொடுக்குறோம் சொல்லியிருக்காங்க. இவர் வந்து எந்த வகையில் அடடா கிரியேட்டர்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கால் பண்ணி அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்குற அப்டேட்ஸ்லாம் வந்து கேட்குறாரு இல்லைங்களா? அது கரெக்டாக சரியா தவறா? மிக தவறு. அதில் நியாயப்படுத்துறதுக்கு என்ன இருக்குது? அதை எப்படி பேச முடியும்? அவங்களோட ஃபோட்டோவோட ஒரு வீடியோ போடுறாரு. ஸோ அது அவங்களுக்கு பாதிக்கும்ன்றது இவர் யோசிச்சா, இல்லை வந்து நானே வேலை கொடுத்துட்றேன் நீங்கள் வந்துருன்னு கூப்பிட்டுருப்பாரு? இல்லை, ஃபோட்டோவோட வீடியோ போடுறது அனுமதி இல்லாமல் அப்படிங்கிறது மிக தவறு. அதை பண்ணவே கூடாது. அதை தாண்டி நம்ம வெளில வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்க ஒரு நபர் மூலமாக கான்டெக்ட் பண்ணி பேசி அங்கே இருக்க தகவல் தெரிஞ்சுக்கிறது, அது நம்ம மீதான மதிப்பு மரியாதையை குறைச்சிருங்க. இந்த வேலை எல்லாருமே செய்யலாம், நீங்கள் செய்யலாம், நான் செய்யலாம், அது செய்கிறது ஈஸி. ஆனால் பண்ணக்கூடாது. இல்லை இங்கே அசிங்கப்படுறோம், நம்ம அதை பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ வந்துட்டு ஒர்க்கிங் பார்ட்னருக்கு 30%ன்றது ஓகேவான ஷேரா, இல்லை வந்து இல்லை 50% தான் கொடுக்கணும்னு சொல்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. அது நாம்ஸ் படி தான். அது அவங்களோட உழைப்பு என்ன, அவங்க வளர்ச்சி என்ன, எவ்வளோ காமிச்சிருக்காங்க, அது போக ஒரு கம்பெனியோட முன்னேற்றத்துக்கு அவங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க, தன்னோட சுயநலத்தை தாண்டி கம்பெனிக்காக எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்கிறதான் பார்த்து அந்த மேனேஜிங் டைரக்டர் முடிவு பண்ணுறது தான் அது. ஆனால் 50-50ங்கிறது அது கம்பெனிக்கே ஆபத்து. அதான் இவர் ஒருத்தருக்கு வந்து 50%ம் அவங்க இருக்க அந்த கம்பெனிக்கு ஒரு 50%ன்றது ஏதோ ஒரு வகையில் நியாயம்னு சொல்லி உங்களுக்கு இல்லை? என்னை பொறுத்த வரைக்கும் அது நியாயம் கிடையாதுங்க. ஒரு எம்ப்ளாயாக இருக்கப்போ ஒர்க்கிங் பார்ட்னராக இருந்தாலுமே அப்போ எனக்கு தெரியல, அந்த ஆர்ஜின் தெரியல.
இப்போ சுதர்சன் ப்ரோ எப்படி வந்தாரு, இவங்க எங்க ஆரம்பிச்சாங்க, எந்த நாம்ஸ்ல இவருடைய வீடியோல இவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒர்க்கிங் பார்ட்னர் தான், நான் தான் வந்து ஆரம்பிச்சேன், ஏதோ சம்திங் ஒரு வீடியோ போட்டுட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் டெக் மேல இன்ட்ரெஸ்ட்னால ஒரு சேனல் ஆரம்பிச்சு போயிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து இவர் வந்து 30% ஷேர் கொடுத்ததாகவும் வந்து சொல்லிட்டு இருக்காரு. சரி, அதுதான் எப்படி பார்த்தாலும் 50-50ங்கிறது அது கட்டுப்படி ஆகாதுங்க. சுதர்சன் என்ன சொல்றாரு அப்படின்னா, கடைசியா ஒரு விஷயம் வச்சாரு, நான் அவங்க டென்ஷன் ஆகிறதுக்காக தான், இப்பயாவது என்ன விடுவாங்க அப்படின்றதுக்காக தான் நான் 50% கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவங்க இந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அம்மாவும் சுதர்சன் அவர்களும் வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சாங்க, அதுக்கு வந்து அம்மா நடிக்கிறாங்க, ஸோ அம்மாவும் வீடியோக்குள்ள வரதுனால ஷேர் கொடுங்கன்னு சொல்லி 50% கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு 50% என்னால் கொடுக்க முடியும், டெக்கு வந்து எப்படி கொடுக்க முடியும், நான் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அவர் பண்றது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, அதாங்க நாம்ஸே இல்லைங்கிறேன். 50-50 கேட்குறதுங்கிறது நான் வெளில போகணுன்ட்டு கேட்குறேன்னா கூட இதில் எந்த நாம்ஸுமே இல்லைங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா தனிப்பட்ட நபரோட வளர்ச்சிங்கிறது வேறு, ஒரு கார்பரேட் வளர்ச்சிங்கிறது வேறு. தனிப்பட்ட நபருக்கான ப்ராஃபிட்டுங்கிறது முழுக்க அவர் சார்ந்து தான் போகும். ஆனால் கார்பரேட் வளர்ச்சிங்கிறது அது கீழே பல கிளைகள் இருக்குது, பல மனிதர்கள் இருக்காங்க, அவங்களுக்கான சேலரி ஒன்று இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் பார்க்கணும். ஓகே சார், இப்போ இன்னொரு விஷயம், இப்போ ப்ரொமோஷன் வருது ஓகேங்களா, அதில் வர ப்ராடக்ட்ஸை வந்து ஓனர்ஸ் வச்சுக்கலாமா, இல்லை வந்து ஒர்க் பண்ணுறவங்களாம் எடுத்துகிட்டு போகலாம்? ஓனர்ஸா? ஓனர்ஸ். ஆமாம், அவங்க அந்த பிராண்டு அவங்களாம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட விருப்பம், வேணும்னா வந்து கொடுக்கலாம். அதுக்கு இது ஓனர்ஸ் தான் சொந்தம். நீ யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வேலையை விட்டு போகிறீங்க, அந்த ப்ராடக்ட் எங்கே வச்சுருக்கீங்கன்னா, இப்போ ஓனர்ஸ்ட்டை சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகணுமா, இல்லை நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்கிட்ட சொல்லி இதை எடுத்துகிட்டு சொல்லலாம்? இல்லை, ஸ்டாஃப்ட்ட சொல்லி எடுத்துகிட்டு வரதெல்லாம் தப்பு. ஓனர்கிட்டேருந்து நமக்கு வந்திருக்குன்னா அதை அன்பாக கொடுத்துருந்தாலுமே, யூஸ் பண்ணி நீ கொடுங்க, இல்லை யூஸ் வச்சுக்கணும்னு சொன்னாலுமே அதை என்ன சொல்கிறது, அன்பாக கொடுத்தது தானே. கிளம்புறோம்ல அங்கேருந்து. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு கேட்டுட்டு எடுக்கிறத விட அது அங்கே அவங்களுக்கானது. அதை வச்சுட்டு சுதர்சன் அவர்கள் சொல்கிறாரு, அது என்னோடது, அது என்ன இருந்தாலும் நீங்கள் திருடன்னு சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ரொம்ப சிம்பிளுங்க, ரெண்டு சைடும் குறைகள் இருக்குது. குறைகளை அவங்க ஏற்றுக்க மனசே இல்லை. இது என்னோட குறை தான், ஆமாம் இதை நான் பண்ணிட்டேன், இதனோட குறை தான், நான் மனிதர்கள் தப்புன்னு தானே. இந்த இடத்துல நான் கோவத்தில் ஈகோவில் ஒரு விஷயம் பண்ணிட்டேன், அது தப்புன்னு ஒத்துக்கிறதுல தப்பு இல்லை. அதை தாண்டி அதுக்கு எல்லாத்தையும் நியாயப்படுத்தி நான் மிகச்சரின்னு சொல்கிறதுங்கிறது சந்தேகத்தை உண்டாகும். ஓகே பிரதர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெக் பாஸை இவர் தான் கிரியேட் பண்ணதாகவே இருக்கட்டும். ஸோ ஆனால் வந்து இவங்க போட்ட ஆடியோவில் பார்த்தது தான் நான் சொல்கிறேன். ஆனால் சுதர்சன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டெக் பாஸையே அழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அது பண்ணக்கூடாதுங்க. கம்பெனி அதெல்லாம் தாண்டி ஒரு இடத்துல நம்ம வந்திருக்கோம். எப்படி பார்த்தா அது ஒரு யூடியூப் சேனல், நம்மளாம் யூடியூப்குள்ளே தான் இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. எப்போவுமே தமிழ் யூடியூப் கம்யூனிட்டிக்குள்ள தான் நம்மளாம் இருக்கோம். ஸோ நம்ம வளர்ந்து வந்த இடத்த ஒரு யூடியூப் சேனல் அழிச்சிருவேங்கிறது பல பேரோட ஹோப் அழிக்கிற மாதிரி. கார்பரேட் மட்டுமா, அது கீழே எவ்வளோ பேர் இயங்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ பசங்க ரன் பண்ணுறாங்க, லைஃப் ரன் பண்ணுறாங்க, அது 5,000 8,000 10,000 சேலரி. ஸோ அதை அழிக்கிறங்கிறது மொத்தமாக அவங்கள அழிக்கிறது தானே. நமக்கு எவ்வளோ பேர் சிக்கல்னாலும் அது மூலம் அந்த பக்கம் என்ன பாதிப்புங்கிறது யோசிச்சு பார்க்கணும்ல. அழிக்கும் மனப்பான்மை ரொம்ப ஆபத்தானது, அதை நம்மளும் அழிச்சிடும். ஓகே பிரதர், இப்போ டெக் பாஸ்க்கு 15 கோடின்னு இவங்க வந்து விலை வந்து நிர்ணயிச்சு சரி, அது கரெக்டா இருக்கலாங்க. ஒரு மாதம் வச்சு நம்ம பிளான் பண்ண முடியாது. இப்போ அவருக்கான சேலரியே லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் சொல்கிறாங்கல்ல 6 மாதத்துக்கு. ஸோ அப்போ இட்லி நெருங்கிருச்சு, அது க்ரோட்ஸ் கிட்ட வருது அது. ஸோ அந்த மீன்ஸ் இந்த மொத்த ப்ராஃபிட் சொல்கிறேன், அவ்வளோ வந்தால் தான் இவ்வளோ கொடுக்க முடியுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கப்போ 6-7 மாதங்களில் இதுக்கு அதோட டபுளாக கூட இருக்கும். ஸோ ஒர்த்து தான். இப்போ ஃபைனலாக ஒரு விஷயத்துக்கு வந்துடலாம். இவங்க 2 பேரில் யார் சரி யார் தவறு, இல்லை மக்கள் முட்டாளா, இல்லை மக்கள் முட்டாள் நினைச்சிட்டு பண்ற மனிதர்கள் தான் முட்டாள். மக்கள் முட்டாள் கிடையாது, அவங்க கடைசியாக ஆன்சர் கேட்டுருவாங்க, ஆன்சர் கேட்டு போட்டு பொழந்துருவாங்க. அதான் மக்கள். சும்மா பார்த்துக்கிட்டு இல்லை 2 வீடியோ உட்காந்து டைம் இல்லாமலாம். எனக்கு தெரிஞ்சு சுதர்சன் ப்ரோ சைடு தான் நியாயங்கள் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அடிப்படை நியாயங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ஒத்துவல்ல, வெளில வந்துட்டார், ஆனால் அவர் பண்ண விஷயம் அதை பண்ணாமல் இருந்திருக்கலாங்கிறனா, வேறு எதுவும் இல்லை. ஏன்னா கடைசியாக நான் அப்படி தான் சொல்லுவேன், முழுக்க அடராக என்னால் சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா எப்படி ஒரு நல்ல கம்பெனி எப்படினாலும் ஒரு நாம்ஸை பேசி ஏதாச்சும் பண்ணி ஒரு நல்ல எம்ப்ளாய் விடக்கூடாதுன்னு நான் கேள்விப்பட்ட வரைக்கும். ஒரு நல்ல எம்ப்ளாயை ஒரு கம்பெனி விடவே விடாது, அவருக்கான விஷயங்களை பண்ணி. ஸோ அதில் கூட குறைச்சி டைம் லிமிட் வச்சு அந்த நாம்ஸை பேசியிருக்கலாம், அவங்க விட்டுட்டாங்க. ஸோ விட்டதுக்கப்புறம் இப்படி போய் பண்ணுறாங்கன்னா அந்த டீமுக்குள்ளே அந்த மைண்ட் செட் இருக்குன்னு நான் சொல்லுவேன். இப்போ ஒரு சைடு நம்ம வெளில வர்றோம், அவங்க தங்கம் வெள்ளந்தி எல்லாரும் நம்ம இருந்த இடம் அட்டாக் பண்ண தோணுமா? பண்ணாது. ஒரு மனுஷனுக்கு அது தோணாது, எனக்கு அது தோணாது. ஆனால் அங்கே இருக்க எல்லாரும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், மற்ற விஷயங்களை பற்றி பேசுகிறோம், அப்படி அப்படின்னு ஐடியா ஷேர் பண்ணுறோம், இப்படி அவன் காலி பண்ணுறான், எப்படி இவனை காலி பண்ணுறான் அப்படிங்கிற விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்கோம். ஸோ பிரிஞ்சு போனால் என்ன வேலை பண்ணுவோம்? திருப்பியும் அதே தான் பண்ணுவோம். ஸோ அதுதான், அப்படி தான் நான் பார்க்குறேன். நேரத்துக்கு ரொம்ப நன்றி.